Thank you, Father. இயேசுவே உம்முடைய நாமம் இன்பமானது கர்த்தாவே. இன்பமான இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோமே. உம்முடைய பிரசன்னம் எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். Lord, we praise you, Lord. Your presence makes us உம்முடைய joyful. சமூகத்திலே எங்களை களிக்கூற பண்ணுகிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். Lord, you are making us to rejoice in your presence. எங்களுடைய கவலைகளையும் வேதனைகளையும் எங்களுடைய துக்கங்களையும் மாற்றி அதற்கு பதிலாக எங்களை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினாலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். The joy of salvation and making us to forget all our worries in this morning. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. Hallelujah. உம்மாலே ஒரு நாங்கள் சேனைக்குள் பாயத்தக்கதாக, உம்மாலே ஒரு மதிலை தாண்டத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Strengthening us in order to jump over the wall and entering into the troop. Hallelujah, hallelujah. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் கிரியை செய்கிறபடினாலே நன்றியுள்ளதோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, your strength is working in our weaknesses. Lord, we praise your name. இந்த கால வேளையிலே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் ஆண்டவரே. Let your holy presence come down. ஒவ்வொருடைய மனக்கண்களும் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. Let your inner eyes be shine. ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. Let them understand the truth of knowledge. ஒவ்வொருவரும் ஆவியிலே பலன் கொள்ளட்டும் ஆண்டவரே. Let them be strengthened in the spirit. Hallelujah. Hallelujah. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. Let your grace be with us. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus, Father. Amen. Hallelujah. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் அமர்வோம் பிரியமானவர்களே. Praise be unto the Lord. Let us be seated. அநேக நாட்களுக்கு பின்பு, அநேக மாதங்களுக்கு பின்பு சபையாக நாம் இப்படி ஒன்று கூடி வருவதற்கு இந்த அருமையான ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நாம் எல்லாரும் 3 முறை அல்லேலூயா சொல்லி கர்த்தரை Let us all 3 times say hallelujah. The Lord has given the opportunity to come together as the church. இன்னும் பல தடைகள் காணப்பட்டாலும் கூட கிருபையாக ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க கடவோம். And we have to be thankful to the Lord, and He has given the privilege to be in His presence. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் நம்மை ஒன்று கூட்டுவது எதற்காக? அவருடைய சமூகத்திலே நாம் வீடுகளிலே ஜெபித்தாலும் சரி, வீடுகளிலே பாட்டுக்களை பாடினாலும் சரி, எவ்வளவுதான் நாம் அநேக பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, though we pray and sing songs and hear the messages at home, சபையை கர்த்தர் ஒன்று கூட்டி சபைக்காக தேவன் வைத்திருக்கிற அவருடைய ஆவிக்குரிய மன்னாவை அவர் வெளிப்படுத்துவது அவருடைய சித்தமாயிருக்கிறது. It is God's will that He brings forth the church and He reveals the spiritual manna. எபேசியர்ல வாசிக்கிற பிரகாரமாக, as we read in Ephesians, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். praise be unto God. சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என்று வாசிக்கிறோம். As He feeds the church, we read like that. கர்த்தர் தம்முடைய சபையை அவருடைய வார்த்தையை அனுப்பி, அவருடைய வசனத்தை அனுப்பி, சத்தியத்தை அனுப்பி நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். Our Lord God, He feeds us by His truth and revelation. நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த உலகம் அறியாமல் காணப்படலாம். The world may not be knowing how our Lord is mighty. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசுவதற்கு தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து 2வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us all take the book of Daniel chapter 2. The Lord will speak to us prophetically. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தை யாவரும் எடுத்துக்கொள்வோம். Let us all take the book முதல் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். book of Daniel. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான்.
அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. Here we read in Daniel chapter 2, the first verse, now in the second year of Nebuchadnezzar's reign, and Nebuchadnezzar had dreams, and his spirit was so troubled that his sleep left him. பாபிலோனின் சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக வல்லமையுள்ள ஒரு ராஜா இந்த நேபுகாத்நேச்சார். Nebuchadnezzar is a very powerful king, and he was ruling Babylon. ஆனால் அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் அவனுடைய ஆவி கலங்குகிறது. He had everything, but then his spirit was troubled. நித்திரை கலைந்து விட்டது. And he left the sleep. தூக்கம் வரவில்லை. He could not get sleep. ஒரு பெரிய பயம் அவனை ஆட்டி படைக்கிறது. The great fear ruling him. அதற்கு காரணம் என்னவென்றால் அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். And the reason is he had a dream. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட அநேக முறை பலவிதமான சொப்பனங்களை கண்டு பயந்து போய் விடுகிறோம். And we also have lot of dreams and get the fear. சில நேரங்களில் அந்த சொப்பனம் ஏன் வந்தது என்று தெரியாமல் காணப்படுகிறோம். And we may not be knowing why the kind of dreams சில came. நேரத்தில் அந்த சொப்பனங்கள் என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் ஆவலாய் இருக்கிறோம். Sometimes we eager to know what is the. பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்ட உடனே, அவனுக்கு தூக்கம் தெளிந்த உடனே, அவன் எல்லாவற்றையும் விட்டு முதல்ல என் சொப்பனத்தை யார் சொல்ல முடியும், என் சொப்பனத்துக்கு யார் வெளிப்பாடு கொடுக்க முடியும் என்று அவன் எல்லாரையும் அவன் அழைக்கிறான். The king Nebuchadnezzar, he called all the people and who can give the right meaning for my dream. சொப்பனங்களை 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஜோசியர், சாஸ்திரிகள், சூனியக்காரர் எல்லாரையும் ராஜ சமூகத்தில் கொண்டு வருகிறான். The king brought all the astrologers and sorcerers and everyone. பாருங்க, இன்றைக்கு நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே, இந்தியா தேசத்திலே. ஆனால் எத்தனை சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஜோசியக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை குறி சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் யாராவது இந்த வியாதி இப்போ வரும், எப்போ போவோம், அதை சுகப்படுத்த முடியுமா என்று யாராலும் கணிக்க முடியல. And there may be magicians and astrologers and sorcerers in India and Tamil Nadu, but then nobody could predict when it will disappear. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be unto God. அருமையானவர்களே, அதே போலதான் இந்த ராஜாவுக்கு வந்த அந்த சொப்பனத்தை அவன் அறிந்து கொள்ள முடியாமல் எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால், என் சொப்பனத்தை நீங்கள் சொல்லாவிட்டால் உங்களை நான் துண்டித்து போட்டு விடுவேன் என்று சொன்னான். And the king called everyone and he asked them to reveal the dream, otherwise I will kill you. ஞானிகளை எல்லாம் கூப்பிடுகிறான். He called all the wise people. ஞானிகள் என்றால் எல்லாம் அறிந்தவர்கள். The wise people know everything. ஞானிகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் சரி, though the wise knew everything, தன்னை ஞானி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட ஏராளமான பேர் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். In these days people say themselves we are wise people. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. The worldly wisdom is foolish before God. உலக ஞானம் தேவனுக்கு விரோதமாக அது பைத்தியமாய் இருக்கிறது. The worldly wisdom is foolish before God. தேவ ஞானம் இந்த உலகத்துக்கு பைத்தியமாய் இருக்கிறது. God's wisdom is foolish for this world. ஆம் பிரியமானவர்களே, தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களால் கூட இதை செய்ய முடியல. And people they call themselves wise, but then they could not find. அங்கே அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த சொப்பனத்தை சொல்லி விளக்காவிட்டால் உங்களை எல்லாரையும் நான் துண்டு துண்டாக உங்களை வெட்டி போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறான். He says, unless you reveal this dream and I will kill you, I will cut your head into pieces. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, then what did they say? ராஜா, நீ சொப்பனத்தை சொன்னா நாங்க விளக்கம் கொடுக்கிறோம் அப்படின்றாங்க. They said, if you tell the dream we will give the explanation. ராஜா என்ன சொல்றான் தெரியுமா? What the king responded, சொப்பனத்தை சொன்ன பிறகு நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லி பொய்யும் புரட்டும் சொல்லி என்னை ஏமாத்துவீங்க. After saying the dream you can give any kind of interpretation and tell lie. 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணுவீர்கள்? அந்த சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. என் சொப்பனத்தை முதலாவது சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். And if you do not make known the dream to me, there is only one degree for you. கவனிங்க அடுத்த வசனத்துல, next verse, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியிலே ஒருவனும்
இல்லை. There is not, மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. and there is not a man on earth who can tell the king's matter. Therefore no king, lord or ruler had ever asked such things of any magician, astrologer and இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா இந்த ராஜாவுக்கு இருக்கிற ஞானம் கூட இன்னைக்கு அநேகர் இடத்துல இல்ல. ராஜா என்ன சொல்றான், நீங்க ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு, குறி சொல்லுகிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொண்டு பொய்ய சொல்றீங்க. The king is saying you are calling yourself sorcerer, astrologer, magician, but then you tell lie. இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா குறி கேட்க போறாங்க, தீர்க்கதரிசனம் கேட்க போறாங்க. ஆனால் அதனால என்ன பிரயோஜனம் தெரியல. Even these days people are going to the sorcerers. What is the use? அதனால தான் ராஜா சொல்றாரு, That's why நீங்க பொய் பேசுவீங்க, you tell lie. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. I cannot accept. என் சொப்பனத்தை நான் மறந்துட்டேன், ஆனா நீங்க எனக்கு சொல்ல முடியுமானால் நீங்க தான் உண்மையான தீர்க்கதரிசி. I have forgotten my dream. If you tell the dream and you are right prophet. அப்போ யாருமே எல்லாரும் முடியலன்னு போயிட்டாங்க. They said it is not possible. Everybody went இந்த off. காரியத்தை சொல்றதுக்கு பூமியில ஒருத்தனும் கிடையாது. There is not a single man on this earth to tell that. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be unto God. 13வது வசனத்துல ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். They sought Daniel and his companions to kill them. ஹல்லேலூயா. பாருங்க, கொலை செய்யன்னு சொன்ன உடனே முதல்ல யாரை கொலை செய்ய தேடுறாங்க? தானியேல் ஆகிய கர்த்தருடைய தாசனை கொலை செய்ய தேடுறாங்க. And they are seeking Daniel, the servant of God, to kill him. அப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. There is no protection for God's people in this world. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது பார்த்தாலும் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். Devil is wandering in order to swallow someone, God's people. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. தானியேல் இந்த காரியங்களை கேள்விப்பட்ட உடனே, When Daniel heard about this, அவன் பயப்படல. he did not get fear. ஹல்லேலூயா. Hallelujah. 17வது வசனத்துல பாருங்க, Verse 17. தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி. And he looked the God Hallelujah. of heaven. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த உடனே, When the trouble ஒரு came, நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்த உடனே, when the pressure came, யாராலும் முடியாது என்கிற சூழ்நிலை வந்த உடனே, when it is impossible, எந்த குறி சொல்லுகிறவர்களையோ ஞானிகளையோ சாஸ்திரிகளையோ தேடி போகாமல் not seeking கர்த்தரை magician. நோக்கி பார்க்கிறவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. Those who are looking upon God alone, they are the Hallelujah. right child of God. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தானியேல் எப்படி ஜெபம் பண்றாருன்னா, தேவனுடைய நாமம், அதாவது 20வது வசனத்துல தேவனுடைய நாமத்துக்கு சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாகும், ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஹல்லேலூயா. Daniel prayed like this: Blessed be the name of God forever and ever. The wisdom and might are his. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், He changes the ஞானத்தையும் times. அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், He removes kings and raises up kings, and he gives ஆழமும் wisdom. மறைபொருளுமானவைகளை வெளிப்படுத்துகிறவர். He reveals deep and இருளில் secret things. இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். He knows what is in the darkness, and light dwells with him. அல்லேலூயா. இப்படி ஆண்டவரை அவன் துதித்து பாடினான். And he just praised God and sang. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். He just praised and glorified God. அருமையானவர்களே, கொஞ்ச நேரத்திலே அநேகரை இந்த ராஜா அழித்து போட போகிறான், கொன்று போட போகிறான். The king is going to kill many people shortly. அல்லேலூயா. ஆனால் யாருக்கும் வெளிப்படாத இந்த சொப்பனத்தின் மறைபொருள் இந்த தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். The hidden meaning of the dream was revealed to Daniel by God. அல்லேலூயா. தைரியமாய் சொல்றான், Boldly he said, நான் உங்களுக்கு இதை குறித்து சொல்லுகிறேன் I tell for you. என்று
நான் ஞானி, நான் குறி சொல்றவன், நான் தீர்க்கதரிசின்னு சொல்லல. He didn't say I am a wise man, I am a magician or sorcerer. அவன் என்ன சொல்றான்? இதெல்லாம் வெளிப்படுத்துறது யாரு? நான் அல்ல. I am not revealing. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருக்கு அவன் மகிமையை செலுத்துகிறான். He just gave glory to God. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Whatever may be the problems, நீ கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைக்கும் பொழுது அவர் மகிமைப்படுவார். when you keep burden upon him, he Hallelujah. will be glorified. ஹalleluya. Hallelujah. அவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். He will not allow you to be ashamed. ஹalleluya. அப்பொழுது அந்த இடத்திலே சொல்லுகிறான் பாருங்க, 30வது வசனத்துல, உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கவும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்கிறான். He says the interpretation to the king that you may know the thoughts for your God. ஆம் பிரியமானவர்களே, மறைபொருள், the hidden things, கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. it belongs to God. மறைபொருள் கர்த்தருக்கு மாத்திரம்தான் உரியது. The mystery belongs to God. இன்றைக்கு அநேகர் பொய்யான காரியங்களை சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள். In these days people tell ஆனால் lies. இந்த தானியேல் திட்டவட்டமாய் சொல்லுகிறான், The Daniel told very clearly, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். the Lord reveals. ஆம், இந்த கடைசி நாட்களிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, In these last days, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தானியேலுக்கு வெளிப்படுத்தின அதே தேவனாகிய கர்த்தர் the Lord God who revealed to Daniel, இன்றைக்கு நமக்கும் அப்படி வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். even today he wants to reveal to us. 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. First Corinthians 2nd chapter. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1 Corinthians 2nd chapter. அங்க என்ன வாசிக்கிறோம்? உலகத் தோற்றத்துக்கு முன்னே 7வது வசனம், உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்கு ஏற்படுத்தும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிறுவில் அறிய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷரிடத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ, For us, நமக்கோ, for us, நமக்கோ, for us. அல்லேலூயா. Hallelujah. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து உனக்கு வெளிப்படுத்தல் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். He hides to the wise people, நமக்கோ, for us, நமக்கோ, for us. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். By his spirit he revealed. தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். The Lord knows the deep ஹalleluya things of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை குறித்து நீ ஒருவேளை அறிந்து கொள்ள முடியாமல் கலங்கிக் கொண்டிருக்கலாம். you may be dismayed, not understanding. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. Many people are like ஏன் that. எனக்கு இப்படி நடக்குது? Why things are எனக்கு happening? ஒண்ணும் புரியலையே. I don't understand. ஏன் இப்படி வந்தது? Why it has come? ஏன் like ஆண்டவர் என்னை கைவிட்டார்? this? Why the Lord has ஏன் forsaken? இவர்கள் என்னை வெறுக்கிறார்கள்? Why they hate me? ஏன் இவர்கள் எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள்? Why they come against me? ஏன் எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? Why things are happening against இப்படி me? பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் காணப்படலாம். You may be having lot of questions in you, ஆனால் கர்த்தர் பதில் சொல்லுகிறார். but the Lord answers you. தேவனுடைய பிள்ளையே, God's people, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாத அநேக ஆழமான ரகசியங்களை கூட பரிசுத்தாவின் மூலமாய் நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். through the Holy Spirit, Hallelujah. deep things I will reveal to பரிசுத்த you. ஆவியானவரை கொண்டு நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். I will reveal it through the Holy Spirit. கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். The Lord gives revelation through the Holy இன்றைக்கு Spirit. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு பேச்சு அல்ல. Not the speech you are listening. மனுஷனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை. You are not listening to the words ஒரு of man. வெளிப்பாட்டை You கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். are listening to the எத்தனை பேர் revelation. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. The message from God, it is Hallelujah. revelation to you. எதற்கு இந்த வெளிப்பாடு தேவை? What for this revelation? அன்றைக்கு அந்த நேபுகாத்நேச்சார் எப்படி கலங்கி நின்றானோ, Nebuchadnezzar was confused on that day. அந்த கலக்கத்தின் மத்தியிலே In the midst அவன் of- ஞானிகளை தேடினானோ, He sought wise people. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, Even today, God's people சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். understand the truth. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது When the Lord gives the revelation, அதுல எல்லா ரகசியம் வெளிப்பட்டு விடுகிறது. all the mysteries Hallelujah. will be revealed. தானியேல் தீர்க்கதரிசி மிக தெளிவாக அந்த சொப்பனத்தை எடுத்து சொல்லிட்டான். The Daniel has said the truth, dream, அந்த தலை, the head, அதாவது
32வது வசனத்துல சிலையின் தலையை குறித்து, about the அது head, பசும்பொன்னும் மார்பும் about fine அதன் gold புயங்களும் வெள்ளியும் and chest arms, அதன் silver. வயிறும் அதன் தொடையும். ஒரு பெரிய உயரமான சிலையை அவன் பார்த்தான். He has seen the huge statue. அந்த சிலை எப்படி இருக்கிறது? How it looks like. அது ஒரு பெரிய சிலை, It's a tall, அது பயங்கரமா இருக்கிறது. terrible thing. அதிலே அந்த தலை பசும்பொன்னா இருக்கிறது, மார்பும் புயங்கள் வெள்ளியா இருக்கிறது, வயிறும் தொடையும் வெண்கலமா இருக்கிறது, The head was fine கால்கள் gold, இரும்பா இருக்கிறது, arms of silver, பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமா இருக்கிறது. and legs of iron and Hallelujah. partly iron. கவனிங்க, Listen, இது எதை வெளிப்படுத்துகிறது? what it reveals. பாபிலோன் ராஜ்யம் பொன்னுக்கு ஒப்பான ஒரு ராஜ்யம். The kingdom of Babylon, it is equal to the gold. கோல்டன் எரா. It's a golden era. அது ஒரு பசும்பொன் ஆட்சி, It's a fine gold பொன்னான ruling. ஒரு காலம். It's a golden era. இப்ப கூட அநேகர் சொல்றாங்க பாத்தீங்களா, Nowadays also people are telling, அந்த காலத்துல ஒரு பொன்னான காலமா இருந்துச்சு, we had a golden era. நல்ல காத்தை சுவாசிக்க முடியல, We could not breathe good air. பிள்ளைங்களை கூட நம்ம அணைச்சு கொள்ள முடியல, We could not hug the children. பயம், Fear. தொடாத, Don't touch. இங்க போகாத, Don't go there. அங்க போகாத. Don't go there. போன வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஊருக்கு கூட யாராலும் போக முடியல. The last week people could not go other எவ்வளவு ஒரு places. அடிமைத்தனம், What a bondage it எவ்வளவு is. கட்டப்பட்ட நிலைமை. What a binding. அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க? What they say. ஐயோ பொன்னான காலம் எல்லாம் போயிடுச்சே, So we lost the golden இன்னைக்கு era. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே. We are in this situation. ஆம் பிரியமானவர்களே, நிலையான ஆட்சி எங்குமே கிடையாது. We don't have permanent ruling. அமெரிக்கா தேசத்துல கூட பாத்தீங்கன்னா, Even in US. நான் கிரேட் அமெரிக்காவை மாற்றுவேன்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. Trump said, I will make it great ஆனா என்ன America. ஆச்சு? What happened? அவரே திணறுகிறார். He is struggling. இப்படி எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. Everyone says like உலகம் that. முழுவதும் எங்கே ஒரு நிலையான ஒரு ஆட்சி கிடையாது. Throughout the world there is no ஏன்னா permanent இப்ப ruling. நாம் வசிக்கிற காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். That kind of situation. இரும்பும் களிமண்ணும் உடைய கடைசி காலத்துல வந்துட்டோம். We are in the last days. இந்த உலகம் அழிய போகுது. The world is going to be perished. அந்த நல்ல ஆட்சி காலம் போச்சு. So good ruling gone. அல்லேலூயா. Kingdoms gone. இந்த ராஜ்யம் அழியும். This kingdom will இந்த perish. உலக ராஜ்யம் அழியும். The worldly kingdom இந்த will உலக perish. மேன்மை அழியும். The worldly things will அல்லேலூயா. perish. எப்படி அது அழிய போகிறது பாருங்க. How is going to be perished? வாசிங்க. அந்த 34வது வசனத்துல 34. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது, அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. You watched while a stone was cut out without hands, which struck the image of its feet of iron and clay. மிக தெளிவா சொல்லிட்டான். He told very clearly. 44வது வசனத்துல 44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். And in the days of these kings, the God of heaven will set up a அந்த kingdom. ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. That kingdom shall not be left to the other people. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. In as much as you saw that the stone was cut out of the mountain, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானும் என்றென்றைக்கும் நிற்கும். the kingdoms will be broken Hallelujah. into pieces and இந்த உலகம் அழியும். the world will be perished. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அழியும். The kingdom of the world will be ஆனால் perished. ஒரு கல் வரப்போகிறது. The stone is going to come. அது உருண்டு வரப்போகிறது. It will roll down. அது மோதி It will hit. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்க போகிறது. It will destroy the kingdoms of the அல்லேலூயா. world. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear children of God, அந்த கல் that stone, ஜீவனுள்ள கல். living stone. அல்லேலூயா. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, அதை குறித்து நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 42வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, Matthew 21 and 42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? Have you never read in the scripture, the stone which the builders rejected has become the chief cornerstone? This was the Lord's doing. வீடு கட்டுகிறவர்களாலே தள்ளப்பட்ட கல்.
The stone was rejected. அது மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. It is the chief cornerstone. 21:44 பாருங்கள். 44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். Whoever falls on this stone will be இது broken. எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். But on whomever it falls, it will grind நான் them. உங்களுக்கு சொல்லுகிறேன். I'll tell you. Hallelujah. 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 இந்த கல் யார் மேல விழுமோ அவங்களை நொறுக்கிடும். On whomever the stone hits, it will break them. இந்த கல்லின் மேல் மோதாதே. Don't hit the stone. இன்றைக்கு அநேகர் இந்த கல்லின் மேல தான் மோதிட்டு இருக்காங்க. Many people are hitting the stone. சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் சபைக்கு ஊழியக்காரரையோ அல்லது விசுவாசிகளையோ அவங்க மோதல. இந்த ஜீவனுள்ள கல்லின் மேல் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். They are dashing the living stone, not the church or pastor. ஆனால் அந்த கல் உருண்டு வரும். The stone will roll down. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, உன்னோடு போராடினவர்களை நீ இனியும் தேடியும் காணாதிருப்பாய். you can see ஏசாயா 41:12 வசனத்தை பாருங்கள். Isaiah 41 and 11. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். You may not find. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். All the enemies will become nothing. இல்பொருளாவார்கள். They will become nothing. இல்பொருளாவார்கள். They become nothing. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear children of God, ஹalleluya. Hallelujah. இனிமேல் அப்படிதான் சம்பவிக்க போகிறது. Hereafter the things will happen Hallelujah. like this. அந்த கல் இன்றைக்கும் உனக்காக எனக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கல் 1 பேதுருவின் நிருபத்திலே எடுத்து வாசியுங்கள். 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 Peter 2nd. ஹalleluya. 1 பேதுரு 2வது அதிகாரம். 1 Peter 2nd chapter. ஹalleluya. அந்த 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள், coming to him as a living stone, rejected indeed by men but chosen by God and precious. நாம் யார்? Who are we? நாம் யார்? Who are we? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாகிய விலையேற பெற்ற, எல்லாம் சொல்லுங்க, விலையேற பெற்ற and precious. விலையேற பெற்ற, the precious, விலையேற பெற்ற, the precious, ஜீவனுள்ள கல். the living stone. நாம் யாரோடு சேர்ந்து இருக்கிறோம்? With whom we are தெரிந்து united. கொள்ளப்பட்ட கல், chosen stone, ஜீவனுள்ள கல், living stone, விலையேற பெற்ற கல், precious stone. அந்த கல்லோடு நீங்க சேர்ந்ததுனால Since you are united with that, நீங்க ஜீவனுள்ள கல்லா மாறிட்டீங்க. you have become living stone. நாம் இப்பொழுது ஜீவனுள்ள கற்களா இருக்கிறோம். We are living stone. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, எந்த கட்டிடத்தை கட்டினாலும் சரி, whatever building you make, ஒரு கல்லின் மேல் அடுக்கி வைத்து அதை மாளிகையாக கட்டி எழுப்புவார்கள். and they build with the stones and they make சபை ஊழியம் என்று சொல்லப்படுவது, the church ministry. அது எப்படிப்பட்ட ஊழியம் என்று சொன்னால், What kind of ministry it is? அது ஜீவனுள்ள கல்லை கொண்டு கட்டி எழுப்பப்படுகிற ஒரு ஊழியம். It is being built with the living stone. ஹalleluya. Hallelujah. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய தேவன் சபையை தெரிந்து கொண்டார். The Lord has chosen the church to do that kind of ministry. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I will build my church upon this stone. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வது இல்லை. Gates of hell cannot prevail Hallelujah. over it. ஹalleluya. நீங்க ஒரு 10,000 20,000 30,000 லட்சக்கணக்கான ஜனங்களை ஒண்ணா கூட்டி ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. They just bring forth all the people and make the gospel meeting and go அவங்க away. சபையை கட்டல. They are not building the church. ஆனா அதுக்கு ஜனங்களாம் ஓடுறாங்க. But they run for that. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா, If you look at that, சத்தியத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. they will not say the truth. சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. They will proclaim the சிலர் gospel. பொய்யான சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. Maybe false gospel. ஆனால் சபை என்று சொல்லப்படுகிறது அப்படி அல்ல. The church is not like that. அதை கர்த்தர் இசைவாய் இணைத்து அதை கட்டுகிறார். The Lord binds it Hallelujah. and make it. அதனால தான் வாரந்தோறும் நம்ம ஒண்ணா கூடுறோம். Every week we come together. வாரந்தோறும் சத்தியம் கேட்கிறோம். Every week we hear the truth. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டு போல, Once in a year, not just gospel meeting we அதை conduct, இசைவாய் இணைத்து and we joint it அதை properly. கர்த்தர் எப்படி கட்டுகிறார் என்றால், எபேசியர் நிருபத்தில் வாசிங்க. In Ephesians 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, Ephesians 2. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
19வது வசனத்தை பாருங்க. 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு, இன்னும் முடியல, கட்டி முடியல. It is being built together. எல்லாம் சொல்லுங்க, together. எல்லாம் சொல்லுங்க, கட்டப்பட்டு வருகிறீர்கள். It's being built. கட்டப்பட்டு வருகிறீர்கள். It is being built. கர்த்தர் நம்மளை கட்டிட்டு இருக்காரு. The Lord is building us. கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். He is building. Hallelujah. Hallelujah. உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சி, He breaks. தட்ட வேண்டிய இடத்துல தட்டி, and தேய்க்க வேண்டிய இடத்துல தேய்ச்சி, அந்த ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இசைவாய் இணைக்கிற வரைக்கும் He joins the stones. அவர் என்ன செய்கிறார்? உன்னை அடுக்கி அடுக்கி கட்டிக்கிட்டே போறாரு. He just keep the stone after stone. ஜென்ம சுபாவத்தை எல்லாம் மாற்றி, He changes your inner nature. உன்னுடைய மாம்சீக கிரியைகளை அழித்து, destroying the fleshly nature. இந்த மாளிகையை கர்த்தர் எழுப்புகிறார். He builds the முதலாவது நாம் தேவனுடைய வீட்டாராய் கட்டப்படுகிறோம். And as his house. இரண்டாவது அங்கே அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறோம். Upon his foundation. மூன்றாவது நாம் மாளிகையாக கட்டப்படுகிறோம். As the palace. நான்காவது பரிசுத்த ஆலயமாக கட்டப்படுகிறோம். As the holy temple. ஐந்தாவது வாசஸ்தலமாக கட்டப்படுகிறோம். As the dwelling place. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். You are the church of the living God. உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறபடியால், the spirit of the Lord நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். You are the temple of God. ஆகவே இந்த கல்லை கொண்டு ஆண்டவர் கட்டுகிறார். The Lord builds through these stones. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், those who are hitting this stone, இல்பொருளாவான். they'll become nothing. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், what for the Lord has chosen us, அந்த உருண்டு வருகிற கல், the rolling stone. அந்த தானியேல் புத்தகத்தில் வாசித்தோமே, உருண்டு வருகிற கல். In Daniel book we read, எப்படி மோதி அது அந்த மலைகளை எல்லாம் நொறுக்கி போட்டதோ. It breaks the mountains. கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள கற்களாக மாற்றி இருக்கிறபடியாலே, since the Lord has made us the living இந்த stone, கல்லின் மேல் மோதுகிறவர்கள், those who hit these stones, ஒன்றும் இல்லாமல் they become இல்பொருளாவார்கள். nothing. ஏசாயா 41:15 வாசித்து பார்க்கும் பொழுது, Isaiah 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். But you will rejoice in the Lord and Hallelujah. 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 உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு வந்திருக்கிறது? What is the problem? என்ன போராட்டம் வந்திருக்கிறது? What is the tribulation? என்ன எதிர்ப்பு வந்திருக்கிறது? What is the opposition? எந்தெந்த சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள்? Who are the enemies? எந்த விதமான பலவீனம் உன்னை தாக்கி இருக்கிறது? What kind of weakness attack you? எந்த சூனிய கட்டுகளுக்கு உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறது? What kind of witchcraft? எதை குறித்து கலங்காதே. Don't be dismayed. அவைகளை நீ நொறுக்கி, you will crush it, பதருக்கு ஒப்பாக்கி, make it chaff, அவைகளை நீ ஊதுவாய், you will blow it off, அது பறக்கடிக்கப்படும் பதர்களாக போகிறது. fly off. ஏனென்றால் நீ ஜீவனுள்ள கல்லாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். Because the Lord has chosen you as the living stone. Hallelujah. 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 எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? For what he has chosen you. 1 பேதுரு நிருபத்திலே 1 Peter 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, in 2nd chapter, அங்கே மிக தெளிவாக வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். we read it very clearly. நம்மை கர்த்தர் ஜீவனுள்ள கற்களாக மாற்றி, is making us living stones. 5வது வசனத்தில் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். You also as living stones are being built up a spiritual house, a holy priesthood. உங்களை ஆசாரிய கூட்டமாக மாற்றிவிட்டார். To offer a spiritual sacrifice. 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 9, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. chosen generation, royal priesthood, holy nation and special people. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, dear children of God, பயப்படாதீர்கள். fear not.
நாம் மண்ணல்ல களிமண் அல்ல, We are not the clay. நாம் ஜீவனுள்ள கல்லோடு இணைந்த ஜீவனுள்ள கற்கள். We are added with the living அல்லேலூயா. stone. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த சலாக்கியம் பாக்கியம் எதற்காக? The privilege for us ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு. to have a priesthood ministry. ஆசாரியனுடைய வேலை என்னவென்றால் What is the priesthood அவன் ministry? பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். He keeps offering. நம்மையும் கூட அப்படிப்பட்ட பலி செலுத்த ஆண்டவர் தெரிந்து கொண்டார். The Lord has chosen us to do the sacrifice. முதலாவது பலி First sacrifice. ரோமர் 12ல வாசிக்கிறபடி Roman 12. கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களுடைய சரீரத்தை ஒப்புக்கொடுங்கள். As the living sacrifice, ஜீவ பலி. living sacrifice. இதுதான் நாம் செலுத்துகிற முதல் பலி. That is the first sacrifice. யாரெல்லாம் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து விட்டீர்களோ, and whoever surrender you as the living sacrifice உங்கள் to சரீரத்தை Jesus, பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். don't give room to do ஜீவ sin. பலி. Living sacrifice. ஜீவ பலி என்றால் என்ன அர்த்தம்? What does it mean? லிவிங் சாக்ரிஃபைஸ் என்றால் என்ன What அர்த்தம்? does it mean, the living ஜீவ sacrifice? பலி. The living அது sacrifice. டெம்பரரியாக அல்ல, not நித்திய temporary. நித்திய காலமாக. Eternally. அல்லேலூயா. Hallelujah. இந்த சரீரமானது கர்த்தருக்குரியது. The body belongs to God. இது ஜீவ பலியானது. Living sacrifice. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, அடுத்தது நாம் செலுத்த வேண்டியது ஸ்தோத்திர பலி. then the sacrifice ஸ்தோத்திர of பலி praises, எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். and they praise ஸ்தோத்திர me. பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். They give praises to glorify me. நமக்கு நம்மை ஆசாரிகளாய் மாற்றியது எதற்காக? He made us priests ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்காக. to give offering as ஹalleluya. praises. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Praise. இந்த ஸ்தோத்திர பலி மாத்திரமல்ல, Not only the sacrifice of தேவனாய் praises. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது பிலிப்பியர் 2:17 வசனத்துல வாசிக்கிறபடி, Philippians 2:17. விசுவாசமாகிய பலி. And the sacrifice உங்கள் of faith. விசுவாசமாகிய பலியின் மேலும் The sacrifice of ஊழியத்தின் faith மேலும் in the ministry. நான் வார்க்கப்பட்டு போனாலும் Though நான் மகிழ்ந்து உங்களோடு கூட சந்தோஷப்படுவேன். I will rejoice in you. ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு Those who are doing ministry, ஊழியத்தின் நிமித்தமாய் பல போராட்டங்கள் வந்தாலும், maybe dot of tribulation, நிலைகள் வந்தாலும் oppression, அவர்கள் பயப்படுவதில்லை, they need not fear. அவர்கள் சோர்ந்து போவதில்லை. They never be discouraged. ஏன் தெரியுமா? Because அவர்கள் செய்கிற ஊழியம் யாருக்கு? what kind of ministry they do? விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு, Upon the sacrifice of faith I am poured. தேவனுடைய பிள்ளைய விசுவாசியே, O children of God, விசுவாசியா, விசுவாசமாகிய பலியை நீ செலுத்திக் கொண்டிருக்கிறாய். just keep praise, giving ஒவ்வொரு முறையும் நீ sacrifice of faith. விசுவாசத்திலே கிரியை செய்யும் பொழுது When you work in your நீ faith, விசுவாச பலியை செலுத்துகிறாய். you are giving offering of. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே காளைகளையும் எருதுகளையும் செலுத்தினார்கள். In the Old Testament they did இந்த bull புதிய ஏற்பாட்டின் sacrifice. காலத்திலே தேவன் நம்மை ஆசாரிகளாக மாற்றி, In the New Testament the Lord made us priests. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியனான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, The Lord Jesus Christ, the chief priest for us. அவர் பரலோகத்திலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்திருக்கிறார். He entered into the most holy place in heaven. Hallelujah. Hallelujah. நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றினார். He made us the royal priesthood. இந்த ஸ்தோத்திர பலி செலுத்த, To give இந்த sacrifice of விசுவாச பலியை praises, செலுத்த, sacrifice of இந்த faith, ஜீவ பலியை செலுத்த the sacrifice of living. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? How many of you surrendered your life? தைரியமா நான் சொல்ல முடியும், I can say boldly, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, whatever may be the இந்த tribulation, விசுவாசமாகிய பலியின் மேலே, upon the sacrifice ஊழியத்தின் of, மேலே upon the நான் ministry, வார்க்கப்பட்டு போனாலும் though I am poured out, நான் மகிழ்ந்து I will rejoice. உங்கள் அனைவரோடு நான் சந்தோஷப்படுவேன். I will rejoice with everyone. Hallelujah. Hallelujah. அடுத்தது நீங்கள் என்ன பலி செலுத்துகிறீர்கள்? What kind of sacrifice? பிலிப்பியர் 4:18 வசனம். Philippians 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனின் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக Acceptable, எப்பாப்ராத்துவின் கையில் வரப்பற்றிக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். an acceptable sacrifice well pleasing to God. அங்கே வாசிக்கிறோம், சுகந்த வாசனையான தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. A sweet smelling அதுதான் நீங்கள் aroma. கர்த்தருக்கு செலுத்துகிற தசம பாகங்கள், That is the tithes, and காணிக்கைகள். offerings, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நீங்கள் செலுத்துகிற காணிக்கைகள், or the offerings to God, உற்சாக பலி. the cheerful offering. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். When you give it cheerfully, the அவனவன் Lord is விசனமாயும் pleased. அல்ல, கட்டாயத்தின் பேரிலும் அல்ல, Not by with the grudges. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல To the cheerful, கர்த்தர் பிரியமாய் the இருக்கிறார். Lord is pleased with them. ஒவ்வொரு முறையும் நீ கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது Whenever you give offering to நீ God, தகன பலி இடுகிறாய். or giving burnt நீ offering, நீ
காளையும் மாடுகளையும் கொண்டு வந்து பலியிடுகிறாய். You do sacrifice of bull and கர்த்தருக்கு goat. பிரியமான சுகந்த வாசனையான பலியை செலுத்துகிறாய். And you are giving the. அப்படி செலுத்தும் பொழுது நாம் விசனம் அடைவதில்லை. We need not regret. ஏனென்றால் உனக்காக எனக்காக இயேசு தம்மையே சுகந்த வாசனையான காணிக்கையும் பலியாக அந்த கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். Jesus, he has committed himself Hallelujah. on the cross as the Hallelujah. sacrifice for us. ஆகவே பிரியமானவர்களே, That's why, dear children, இந்த கல் ஜீவனுள்ள கல்லாக, the living stone, ஜீவனுள்ள கற்களாக நம்மை மாற்றி he changed us the living அவருடைய stones. மாளிகையாக கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பிக் He கொண்டார். is building us his palace. சபை ஊழியம் The church என்றைக்கும் ministry, அது வெட்கப்படுத்தாத ஒரு ஊழியம். it will not make us ஹல்லேலூயா. ashamed. சபை மூடின உடனே எல்லாம் சொன்னாங்க, சபை மூடிடும், இனிமேல் திறக்காது. The people said when the church is closed, it Hallelujah. will never be open. சபையை திறக்கிறவரே கர்த்தர். The Lord opens the door ஒருவரும் of the church. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். Nobody can shut. அதை யாரும் பூட்ட முடியாது. Nobody can shut it. திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. He has the key. ஆனால் கடைசி நாட்களில் அநேகர் வெட்கப்பட்டு போவார். The last days many will be ashamed. நாங்களும் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அநேகர் தேவ சித்தமில்லாத பலவிதமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். Without God's will they do a lot of ministry. ஹல்லேலூயா. Hallelujah. 1000 பிரசங்கங்களை செய்து கொண்டிருக்கலாம். You can make thousands of messages. செவிக்கு ஏற்றபடி பேசிக் கொண்டிருக்கலாம். You can speak well to ஆனால் the ear. ஒன்று எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 Corinthians. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 1 Corinthians 3. 1 கொரிந்தியர் 3:10 வசனம் சபையின் ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை பாருங்க. 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் இன்ன விதமாக இதன் மேல் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். According to the grace of God which was given to me as a wise master builder, I have laid the foundation. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போட முடியாது. No other foundation can anyone lay than that which is laid, which ஒருவன் is அந்த Jesus Christ. அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலை ஏற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், If anyone builds on this foundation with gold, silver and precious stone, wood, hay and straw, அவனுடைய வேலைப்பாடு, each one's work வெளியாகும். will become clear. நாளானது அதை விளங்க பண்ணும். The day will declare it. நாளானது விளங்க பண்ணும். The day will declare it. நாளானது விளங்க பண்ணும். The day will declare it. அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். It will reveal by fire. அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினி பரிசோதிக்கும். The fire will test each one's work. அவன் கட்டினது நிலைத்தால் And if it கூலி stands, பெறுவான். he gets the. வெந்து போனால் If it is burnt out, நஷ்டம். loss. ஹல்லேலூயா. ஐயோ, எவ்வளவு பெரிய ஊழியம் நடக்குது. Great ministry is going பொன்னு on. ஊழியம், வெள்ளி ஊழியம், Gold and silver, ஹல்லேலூயா, மரம் ஊழியம், wood, எல்லா ஊழியமான அழிஞ்சு போயிடும். everything will be perished. கல்லின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு கட்டப்படுகிற அவருடைய சபை ஊழியத்தை யாராலும் அழிக்க முடியாது. Nobody can destroy அது the வெந்து church போவதில்லை. ministry. It will not burn. அது வெந்து போவதில்லை. It will never அது burn. வெந்து போவதில்லை. It will not burn. ஆகவே நஷ்டம் கிடையாது. No loss. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய ஊழியத்தை இன்றைக்கு அநேகர் தங்களுடைய இஷ்டப்படி செய்து கொண்டிருக்கலாம். They do ministry as they இன்றைக்கு அநேகர் like. தாங்கள் விருப்பப்படி எல்லாம் என்னென்னமோ செய்றாங்க. They do as they ஜனங்களை like பிரியப்படுத்துவதற்காக, to please men, ஜனங்களை தம் பக்கத்தில் இழுத்துக் to கொள்வதற்காக draw the people. என்னென்னமோ தந்திர மந்திரங்களை செய்து They கொண்டிருக்கிறார்கள். do so many things. ஜனங்களும் வஞ்சிக்கப்பட்டு People are கொண்டிருக்கிறார்கள். deceived. ஜனங்களை ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். People are getting deceived. ஆனால் ஒரு நாள் அக்கினி வரும். The fire will come. அந்த அக்கினியில் அது நிக்குமா? Will it stand? அந்த அக்கினி வரும்போது தான் தெரியும் இந்த ஊழியம் என்ன ஊழியம் சொல்லி. When the fire comes, நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், I tell இந்த before the கல்லின் Lord, மேல் என் சபையை கட்டுவேன். I build the church upon this பாதாளத்தின் stone. வாசல் அது மேற்கொள்வதில்லை. The gates of Hades ஜீவனுள்ள cannot தேவனுடைய divide. சபையாக As the living கர்த்தருக்குள் church, கட்டி எழுப்பப்படுகிற இந்த மாளிகை, this palace, இந்த அஸ்திபாரத்தை, this foundation, இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை the foundation, the church of ஒருவனாலும் living God, அழிக்க முடியாது. nobody can destroy. எந்த அக்கினியும் இன்று அழிக்க முடியாது. No fire can எந்த destroy. அக்கினியிலும் நீ வெந்து போக மாட்டாய். Will not be தேவனுடைய burned. பிள்ளையே, Child of God, நீ தைரியமாய் கர்த்தரை மகிமைப்படுத்து. boldly you praise Hallelujah. God. Hallelujah. கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிரு. You give thanks to God. ஆண்டவர் என்னையும் இவ்வளவு பெரிய மகிமையான ஊழியத்துக்கு அழைத்தீரே, உமக்கு Lord, ஸ்தோத்திரம். you call such a great ஓ ரஹபா ministry. சந்தர ரியாந்தர பலபரபா சங்குர பௌரியாலா. Thank you, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே பிரியமானவர்களே, ஜீவனுள்ள கற்களாக As the living தேவன் நம்மை stone. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக நம்மை மாற்றி விட்டார். As the royal priesthood, the Lord has changed us. ஹல்லேலூயா. Hallelujah. ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில்
முதலாவது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது In Revelation 1 இந்த 7வது வசனத்துல வாசிக்கிறோம். and 7, தேவன் நம்மை எப்படி மாற்றி இருக்கிறார் பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, பாவங்கள் அற நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கே ஹalleluya. He made us kings and priests in his ராஜாக்களும் kings ஆசாரியருமாய் மாற்றினார் and priests. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். What a wonderful God. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. நம்மை ஆண்டவர் இந்த 1 பேதுரு புத்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. The first Peter 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது in 2nd chapter, அந்த தானியேல் புத்தகத்தில் உருண்டு வந்த அந்த கல், ஜீவனுள்ள கல், the living stone இன்றைக்கு கட்டப்படுகிற அந்த கல், and the chief cornerstone, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய ஜீவனுள்ள கல்லின் மேல் கட்டப்படுகிற அந்த சபை. and this is the living stone, the church is built upon it. ஹalleluya. இங்க வாசிக்கிறோம் 6வது வசனத்திலே 6 1 பேதுரு 2:6 and 2:6, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. and he who believes on him will கர்த்தருடைய பிள்ளையே, never be ashamed. நீ வெட்கப்படுவதில்லை. You never be put into கர்த்தருடைய shame. பிள்ளையே, Child of God, நீ வெட்கப்படுவதில்லை. you never put to shame. ஹalleluya. ஏனென்றால் நீ பரிசுத்த ஜாதி மாத்திரமல்ல, You are not only holy அவருக்கு nation. சொந்தமான ஜனம். He is own நீ special அவருக்கு people. சொந்தமாகி விட்டாய். You are special people to அவருக்கு him. சொந்தமானதை யாராவது தொட முடியுமா? Anybody can touch you. உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே Deuteronomy 7 நீ and உன் 6. தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், You are the holy nation. பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். The Lord has chosen you as his நீ own அவருக்கு people. சொந்தமான ஜனம், You are his people. தமக்கு சொந்தமாயிருக்கும்படி அவர் உன்னை தெரிந்து கொண்டார். He has chosen you to be his Hallelujah. people. Hallelujah. வாசிங்க தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். Titus 2 and அவர் 4. நம்மை சகல அக்கிரமம் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மிக முக்கியமான ஒரு வசனம். It's a very important verse. He has committed himself in order ஏதோ to make நீங்க us his people. கடமைக்காக சர்ச்சுக்கு வர்றதும் போறதும் இல்ல. Not ritually you come to church and go. ஏதோ போனோம் வந்தோம் என்று அல்ல. It's not just you come and go. நீங்க வரும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். You must have the clarity. நான் சும்மா இந்த சபைக்கு போகல. Not just like that I go to the என்னை church. கர்த்தர் தெரிந்து கொண்டார். The Lord has chosen me அவருடைய ஜனமாக மாற்றினார். as his people. அவருக்கு சொந்தமாக மாற்றினார். As his people he changed. அவருடைய பரிசுத்த ஜாதியாக தெரிந்து As கொண்டார். the holy nation he has chosen. நீங்களே அவருக்கு சொந்த சம்பத்து. And you are the Hallelujah. his treasure. எல்லாம் எதுக்காக? For what? நம்மை சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும், அல்லேலூயா, Who gave himself for us that he might redeem us from every lawlessness. என்ன வைராக்கியம்? What kind of zeal? பக்தி வைராக்கியம். Zealous for good work. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. ஒரு பிரதர் வந்து சொன்னாரு, One brother came and said, Pastor, எங்க பார்த்தாலும் ஜனங்க பைபிளை தூக்கின்னு ஆயிரமா ஓடுறாங்க. thousands of people are going with the எப்படா Bible. சபை திறக்கும்? They look for church opening. நானும் சொன்னேன், I said, நம்ம சபையில அப்படிதான்பா ஓடி வருவாங்க, போய் பாருங்க. and go and see, they will come to 8 our மணி church. ஆச்சா பாஸ்டர் ஒருத்தர் கூட வரல. 8:30 no one has மெதுவா come. ஒருத்தர் வராங்க, நகர்ந்து வராங்க. They come slowly. அப்போ ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாதபடினால, Since they don't have zeal, சபைன்னு சொன்ன உடனே the church means வீட்ல பெட்ல படுத்து ஆன்லைன்ல மெசேஜ் கேட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த நாட்கள். they hear the இப்போ இங்க message வந்து through அசையாத online. வாயில துணி கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். You have to sit with masks. பாஸ்டர் எழுந்திருக்கணும். You have to rise up when pastor says. உட்காரணும். You have to sit when pastor Hallelujah. says. Hallelujah. இந்த தொல்லலாம் இல்லாம வீட்ல ஃப்ரீயா இருந்தோம். We were free at home. மறுபடியும் சபை திறந்துச்சு. Again the church is open. அப்படின்னு யார் கஷ்டப்படுவாங்கன்னா, Who will worry? அவருடைய சொந்த ஜனங்க கஷ்டப்பட மாட்டாங்க. His own people will never எத்தனை பேர் bother. தெரியும் நீங்க அவருடைய சொந்த ஜனம்? How many know that you are எத்தனை பேர் his தெரியும் people? பரிசுத்த ஜாதி? Yeah, how many of you எத்தனை know பேர் that you are the holy தெரியும் nation? ராஜரீக ஆசாரியமான குடும்பம்? The royal priesthood. பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? How many of you with all கர்த்தருக்காக zeal? பக்தி வைராக்கியம். How many of you சபை having zeal? மூடினாலும் சரி, When the church is சபை closed திறந்தாலும் சரி, or open, எதிர்ப்பு வந்தாலும் சரி, opposition, போராட்டம் வந்தாலும் சரி, tribulation. அல்லேலூயா. hallelujah.
நான் உம்மை விட மாட்டேன். I will never leave you, Lord. அந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னான், Elijah said, நான் பக்தி வைராக்கியமா இருக்கிற ஆண்டவரே. Lord, I am Hallelujah. zealous. அதே போல பக்தி வைராக்கியமுள்ள 7000 பேர் இருக்காங்கப்பா. There are 7,000 people Hallelujah. with the zeal. பக்தி வைராக்கியம். The zealous. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, Shadrach, Meshach, என்ன Abednego வந்தாலும் said, சரி, whatever it may be, நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன். we will not bow down before the statue. எதிர்த்து நின்னாங்க. They opposed. பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. They were zealous. தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? What Daniel did, தானியேல் இந்த சொப்பனத்தை விடுவித்த உடனே after revealing that, ராஜா முகம் குப்புற விழுந்தானா. the king fell முகம் down. குப்புற விழுந்து, The அப்பா, king fell flat. உங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். Your God is the true உங்க God. தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். Your God is living God. முதல்ல கஷ்டம் வரும்பொழுது அது தெரியல. When the problem comes, they don't know. ஆனால் வெளிப்பாடு வந்த உடனே, When the revelation came, கண்கள் திறக்கப்பட்ட உடனே, eyes open, இப்போ ராஜா போட்ட கட்டளை போச்சு. the command of தானியேல் தான் கட்டளை போடுறாரு. now the Daniel put the சரிப்பா, command. என் குழுவில் இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இந்த அரண்மனையில பெரிய ஸ்தானத்தை கொடுங்கன்னு கேட்டான். You give the உடனே good position கொடுத்தாரு. to Shadrach, ஹல்லேலூயா. Meshach and Abednego. It was எது given. கேட்டாலும் கொடுப்பாரு. He will give. எனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing? இந்த இந்தியா தேசத்தை In India, அழித்து கொண்டிருக்கிற இந்த இந்தியா தேசத்திலே in India, எழும்பி இருக்கிற all who were rise up, எல்லா விதமான பொற்சிலைகளையும், all statues, எல்லா விதமான அந்தகார all கிரியைகளையும் the darkness எதிர்த்து நிற்கிற to oppose. விசுவாசியாய் நீ மாறும் பொழுது When you become ஒரு believers, நாள் one day will ஓ come. உலகத்தின் அதிபதி The prince of கால்ல this வந்து world, விழுவான். he will come to a ஐயோ feet. இயேசுவே உண்மையுள்ள தெய்வம், Jesus is the true God. இயேசுவே தேவன், Jesus is இயேசுவே God. தேவன் Jesus is God. அறிக்கை செய்வான். He will நீ confess. விசுவாசிக்கிறியா? Do you believe? தானியேல் தாம் வேலை செய்த அரண்மனையில Daniel- சாட்சி பெற்றார். Daniel, he நீ did வேலை his செய்யற work. கம்பெனில, In your நீ company, வேலை செய்யற கல்லூரியில, in your college, நீ வேலை செய்யற தொழிற்சாலையில, in your நீ factory, வேலை செய்கிற எந்த இடத்துல வேண்டுமானாலும் wherever சரி, you work, நீ ஒரு தானியேலாக இருப்பாயானால், if you are நீ Daniel, வெளிப்பாடை பெற்றுக் கொண்டிருப்பாயானால், when you get உன் revelation, மூலமாக அங்கே ஒரு ஆசீர்வாதம் வரும். you get a உன் blessing. மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord will give the யோசேப்பின் blessing. மூலமாக எப்படி போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதோ, Through Joseph, Potiphar's house அதே was போல உன் blessed. மூலமாக ஆசீர்வாத தேசத்துக்கு வரப்போகிறது. The blessing will come through கர்த்தர் இந்த you. தேசத்தை The ஆசீர்வதிப்பார். Lord will bless the country. பஞ்ச காலத்துல தான் At the time of famine, கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். the Lord has chosen பஞ்ச Joseph. காலத்துல தான் At the time of famine, யோசேப்பை தெரிந்து கொண்டு the Lord has chosen அவனை Joseph. கொண்டு Through him, அந்த பஞ்ச காலத்துல போஷித்தார். and he fed the இப்போ famine. பஞ்ச time. காலம் வந்துருச்சு. The famine has come. எங்க பார்த்தாலும் பயங்கரமான வியாதி, Everywhere எங்க sickness பார்த்தாலும் ஜனங்க பண கஷ்டம். and financial problems. ஆனால் நாம் Who are we? யோசேப்பை போன்றவர்கள். Like Joseph. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. யோசேப்பு பலவர்ண அங்கி போட்டப்ப குடியில, Had a colored ஆனா garment. இப்ப He was பஞ்சகாலம் thrown வந்த பொழுது in. The famine come, யோசேப்புக்கு உயர்ந்த பதவி and கிடைத்திருக்கு. he got good position. தேவ பிள்ளையே, Children of God, உன்மேல் பொறாமைப்பட்டவர்கள், though get உன்னை enemy, குழியில தூக்கி those போட்டவர்கள், who put into the உனக்கு pit, விரோதமாக எழும்பினவர்கள் those who came against you, வெட்கப்பட்டு போவார்கள். they will ask ஏன் தெரியுமா? because உன்னை கொண்டுதான் பஞ்சகாலத்திலே தேவன் ஒரு பெரிய செழிப்பை உண்டாக்க the போகிறார். Lord will make prosperity at the time உலகம் of சொல்லுகிறது famine. பஞ்சம், World say it is உலகம் famine, தண்ணீர் பஞ்சம், and famine of ஆகார water, பஞ்சம், the famine of என்ன food, பஞ்சம் வந்தாலும் சரி, whatever it may be the தேவ famine. ஜனமாகிய நாம் The Lord God, சொன்ன உடனே and God says, வானத்தை பார்த்து கட்டளையிட்டால் He commanded the heaven. வானத்திலிருந்து கர்த்தர் மழை The அனுப்புவார். Lord will send the rain. அல்லேலூயா. Hallelujah. ஆசீர்வாதமான மழை பெய்யும். The blessed rain will come. பிரேசில் என்கிற நாட்டிலே In Brazil, சமீபத்திலே recently, அநேக நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு because of pandemic, people அநேக affected. வேதனை அடைந்தார்கள். Many had அந்த pain. பிரேசில் இருக்கிற ஜனங்க என்ன செய்தாங்க? What they did, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே they வந்துட்டாங்க. came out from home. எல்லாம் தேவ பிள்ளைகள் All God's தெருவுல children, வந்து முழங்கால் they knelt படிட்டாங்க. down on the street. கர்த்தாவே என்று They கதறினார்கள். cried, ஐயோ எங்களுடைய God, நாடு அழிந்து கொண்டிருக்கிறது, our country is எங்கள் perishing. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது Our country is என்று perishing. கதறினார்கள். They were crying. நடந்தது என்ன தெரியுமா? What happened? திடீரென்று வானத்திலிருந்து Suddenly, மழை வந்தது. the rain came. என்ன மழை தெரியுமா? What rain it is? தண்ணீர் மழை அல்ல, Not the கல் water மழை. and rain of ஐஸ் கட்டி மழை அல்ல, ice, not அந்த ice. கல் மழை. The rain உடனே of ஓடி stone. போய் இந்த கல்லெல்லாம் மினுங்குது என்னன்னு பார்த்தாங்களா? They just checked the stone. ஒவ்வொரு கல்லும் ஒரு கோடி போகக்கூடிய அளவுக்கு வெளியேற பெற்ற கற்கள் அப்படியே வானத்திலிருந்து கொட்டிச்சு. All precious stones they Hallelujah. came down from heaven. Hallelujah. Hallelujah. இது வந்து கதை இல்ல, சமீபத்திய நியூஸ். அது It's a உண்மையான news. நியூஸ். True news. என் தேவனாகிய கர்த்தர் எதை எப்படி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையிலே
காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். My Lord God can change எந்த the சூழ்நிலையும் situation. என் தேவனால் மாற்ற At முடியும். any situation, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. nothing is impossible என்னால் by him. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible. என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible by நீ him. சூழ்நிலையை பார்த்துக் கொண்டு கலங்கிக் கொண்டிருக்காதே. Don't be dismayed by seeing the நான் situation. உன்னை என்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டது I have எதற்காக? chosen my people. அல்லேலூயா. உன்னை கொண்டு இந்த தேசத்தை அசைப்பேன். I shake the world through அல்லேலூயா. you. அந்த தானியேலை கொண்டு Through Daniel, ஆண்டவர் அசைத்தார். the Lord has shaken. தானியேல் என்ன சொன்னார் தெரியுமா? What Daniel said, ராஜாவே, O king, நீங்க ஞானிகள் எல்லாம் அழிக்காதீங்க. Don't பாருங்க, the- எங்களை மாத்திரம் அழிக்காதீங்கன்னு சொல்லல. he didn't say only not we alone. ஞானிகள், சாஸ்திரிகள், குறி சொல்ற யாரையுமே அழிக்காதீங்க. Don't destroy the wise or நான் magician. உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறேன். I give the revelation. அல்லேலூயா. Hallelujah. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அதே அவங்களுக்கு அந்த தண்டனை வந்த உடனே என்ன சொன்னாங்க? And the முதல்ல தானியேலை punishment. கொலை செய்ய வகை தேடினாங்க. They came to kill ஆனால் Daniel. தானியேலுக்கு உயர்வு வந்த உடனே அவன் நான் சொல்றான், When Daniel got யாரையுமே position, அழிக்காதீங்க. don't destroy anyone. கர்த்தருடைய பிள்ளைகள் God's children, அழிவிலிருந்து மற்றவர்களை காப்பாற்றுவார்கள். they protect others from Hallelujah. the destruction. உன் வாழ்க்கையின் மூலமாய், உன் ஜெபத்தின் மூலமாய், உன் சாட்சியின் மூலமாய் அழிந்து கொண்டிருக்கிற தேசம் ரட்சிக்கப்பட போகிறது. Through you, through your witness, through your அழிவிலிருந்து ஒரு prayer, கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். the people will be ஒரு saved. குடும்பம் ரட்சிக்கப்பட The போகிறது. family will be saved. ஓ, நரகத்தை நோக்கி போகிற ஒரு கூட்ட மக்கள் உன்னால் ரட்சிக்கப்பட Those போகிறார்கள். who go to அதற்காக heaven, they தான் will be தானியேலை saved. கர்த்தர் அன்று நாட்களை தெரிந்து கொண்டார். The Lord had இந்த chosen Daniel. நாட்களிலே கர்த்தர் ஜீவனுள்ள கற்களாகிய நம்மை கொண்டு கட்டி எழுப்புகிற இந்த அஸ்திபாரமாகிய சபையை கொண்டு தேவன் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண போகிறார். Through the living stone, the Lord is building எத்தனை பேர் His விசுவாசிக்கிறீங்க? church. How many of you believe எழும்பி me? நில்லுங்க. Shall we all rise கர்த்தர் up? ஸ்தோத்திரி. Let us all நீ praise God. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாய் இருக்கிறாய். You are His people. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பரிசுத்த ஜனமாய் இருக்கிறாய். For the holy nation. எல்லாரும் வாய்களை திறந்து இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. Open your mouth and praise நாம் God. எவ்வளவு துதிக்கிறோமோ How much more we அவ்வளவாய் praise. வானம் நமக்காக The திறக்கப்படும். heaven will be open. அற்புதங்கள் நடக்கும். Miracles will happen. இரும்பு கோட்டைகள் உடையும். The iron will be ஒரு broken. கல் உருண்டு வந்து The stone will roll அந்த down. ராஜ்யத்தை அழித்தது போல As He destroyed the சபையாகிய kingdoms, ஜீவனுள்ள கற்கள் the living stones, எழும்பும் பொழுது when it rise up, இந்த தேசத்தில் இருக்கிற all the சிலைகள், all the இந்த statues, தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், all the இந்த தேசத்தில் இருக்கிற images, மனுஷ ஆவிகள், all the spirit of சூனியத்தின் men, சக்திகள் all the witchcraft, எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழித்து கட்ட போகிறார். God will destroy கர்த்தரை everything. மகிமைப்படுத்து. Let us all ஸ்தோத்திரி, glorify God. ஸ்தோத்திரி, Praise God. ஸ்தோத்திரி. Praise God. பெற்றுக்கொள். Receive. கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Receive the anointing. கர்த்தரை வல்லமையை பெற்றுக்கொள். Receive the power. சோர்ந்து போகாதே. Don't be சோர்ந்து discouraged. போகாதே. Don't be discouraged. Thank you, Father. Thank you, Lord. எதெல்லாம் உனக்கு பெரிய பெரிய மலையாய் தெரிந்ததோ Whatever it is mountain for you, இப்பொழுது அவைகளை மோதி அடித்து நொறுக்குவாய். and you will hit and destroy. அவைகளை ஊதுவாய். You will blow it off. அது காற்று பறக்கடிக்கும் பதரை போல the wind பறந்து will போகிறது. உன் வியாதி காற்று பறக்கடிக்கும் பதரை போல பறக்கிறது. Your sickness is உன் flying off. பலவீனங்கள் மாறுகிறது. Your weaknesses are changed. உனக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்தகார சக்திகள் The காற்று darkness- பறக்கடிக்கும் பதரை போல The பறக்கிறது. darkness is being பெற்றுக்கொள். changed. Receive. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. ஹalleluya. Receive. ஷபாரா பாரா பாரா பாரா